Hi friends, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவிதாங்கோடுங்கற ஒரு ஊர்ல இருக்கிற அக்வாஸ்டிட்ங்கற ஒரு ஃபார்ம் அப்புறமாட்டு கடை எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அவங்களோட ஒரு ஷாப்ல தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இவங்களுக்கு ஃபார்மும் இருக்குது. அந்த ஃபார்மோட வீடியோஸ்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து வரிசையா பார்க்க தான் போறோம். ஓகேவா? இப்போ வந்து இவங்களுடைய ஷாப்ல வந்து என்னென்ன வெரைட்டி ஃபிஷஸ்லாம் வச்சிருக்காங்க. சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. சோ அதை நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கே கடையில் என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் ஓவராலாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அக்வாஸ்டிட்டோடைய ஓனர் வந்து நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஷாப்பில் வந்து என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, என்னென்ன ரேட்டு, அப்புறமேட்ட என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க நமக்கு வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நம்ம ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ? கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகும் ப்ரோ. 1 இயர். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குங்கிற ஓவராலாக வந்து பார்த்துடலாமா? ஓகே ஓகே ப்ரோ. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபீமேல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 30 ருபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 5 பீஸ் சேர்த்து எடுத்திங்கன்னா 100 ருபீஸ். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபீமேல்ஸா இல்லை மேல் எல்லாமே சேர்த்து இருக்கா? இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ். ஃபீமேல்ஸ் அப்படி தானே? ஆமாம். ஓகே ப்ரோ. இது வந்து எத்தனை மந்த்து? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months எடுக்கும் ப்ரோ. 3 months எடுக்கும். ஓகே ஓகே. ப்ரீடிங் ஸ்டேஜில் உள்ள ஃபிஷஸ் ப்ரீடிங் ஒரு ஒன் வீக் to 2 weeks கண்டிஷன் பண்ணிங்கன்னா ப்ரீடிங் போட்டுடலாம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன வெரைட்டி ப்ரோ பார்க்குறோம்? என்ன ஃபிஷ் பார்க்குறோம்? சில்வர் ஷார்க். சில்வர் ஷார்க். ஓகே. இதோட பேர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ். 140. ஓகே. இதில் வந்து மேல் ஃபீமேல் வந்து நம்ம பார்க்க முடியுமா? இது வந்து பார்க்க முடியாது. பார்க்க முடியாது அப்படி தானே? ஆமாம். இது என்ன வெரைட்டி? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் கோராமி, அல்பினோ ஜெயின் கோராமி. ஓகே. இதோட பீஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 250. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கௌராமி. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 40 ருபீஸ். இதில் கார்ப் அப்புறமா டெட்ரா வெரைட்டி எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்குது. இதோட பேர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஓகே ப்ரோ. இதில் இங்கே இந்த லைனாக இருக்குல்ல, அதுதான் வந்து டெட்ராவா? ஆமாம், அது இந்த கோல்டு கலரில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரா. ஓகே ப்ரோ. இதெல்லாம் வந்து பிளான்ட் டேங்குக்கு யூஸ் பண்ணுறது தானே? ஆமாம். சரி ப்ரோ. அது வந்து டெட்ராலாம் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? எல்லாமே 50 தான் ப்ரோ. எல்லாமே 50 அப்படி தானே? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு அந்த டேங்க் என்ன ஃபிஷ் இருக்குதோ? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோலி இருக்குது. மோலி இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாளைக்கு எல்லாம் ஃபுல் லோட் ஆகிரும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேர் வந்து 30 ருபீ. நீங்கள் 3 பேர் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருந்தேன்னா 50க்கு கொடுக்குறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப்பில் வந்து ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து ஃபார்மில் வந்து ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து கண்டினியூ வீடியோவில் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட என்ன அவைலபிளில் இப்போதைக்கு ஷாப்பில் இருக்கோ அந்த இது மாதிரி தான் நம்ம காமிச்சிருக்கோம். நீங்கள் ஷாப்புக்கு வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இவங்க வந்து எடுக்க தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபார்மில் இருக்கிற ஃபிஷ்ஷஸையும் வந்து இங்கே போடும்போது ஷாப் ஃபுல்லாகவே வந்து மீனாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லி பார்த்துடலாம். கீழே என்ன ஃபிஷ் ப்ரோ வச்சுருக்கீங்க? கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோய் கார்ப் இருக்குது. கோய் கார்ப் கொஞ்சம் ஜம்போ சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 400 450 அந்த மாதிரி இருக்குது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு என்ன வெரைட்டி? டைகர் ஷார்க். நார்மலாக நம்ம எல்லா இதில் இருக்கு அந்த மாதிரி ஷார்க் தானே? இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் 50 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கோல்டு. பேர் வந்து 30 ருபீஸ். 30 ருபீஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள டேங்கில் நியான் டெட்ரா பிளான்ட் டேங்குகள் யூஸ் பண்ணுவோம்ல. ஓகே. இதோட பேர் ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். 50 ருபீஸ். ஓகே. 2 கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். நியான் டெட்ரா இருக்குது, இன்னொரு டெட்ரா இருக்குது. அதோட நேம் கரெக்டாக தெரியல. ஓகே ப்ரோ. இது நம்ம டேங்க் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கல்ல, அது எப்படி? நீங்கள் ஒரு ஆள் தான் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணுறீங்க, ஃபார்மும் பார்த்து ஷாப்பும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் எப்படி ப்ரோ? ஷாப் மேக்ஸிமம் அப்பா தான் பார்க்குறாரு. ஓகே. எல்லாமே ஆமாம், எல்லாமே அவர் தான் பார்க்குறாரு. வீக்லி ஒன்ஸ் வந்து வீக்லி ட்ரெஸ் க்ளீன் பண்ணிடுவோம். சரி. ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கண்ட்ரோல் தான். ஓகே. இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட 3-4 பீஸ் தான் இருக்குது. ஆர்டர் போட்டிருக்கிறோம், நாளைக்கு ஸ்டாக் ஏறும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 பேர் வந்து 20 ருபீஸ். 3 பேர் சேர்த்து எடுத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து ஆஃபரில் இருக்குது. இது போக இன்னும் சில கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் கூட ஆஃபரில் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோ, இந்த டேங்க்லலாம் வந்து டாய்ஸ் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருக்கீங்க இங்கே, அதுக்கப்புறமாட்டு இந்த பக்கம் இந்த டாய்ஸ்லாம் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இந்த டாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ் கொடுக்குறோம். மேக்ஸிமம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுறவங்க எப்போ குழந்தைகளோட தான் வருவாங்க.
குழந்தைகளுக்கு வந்து மீனை வாங்கிட்டு போய் குழந்தைங்க பிடிச்சி சாவடிச்சிருந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காக சாகாத மீன் பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ் தான். ஆர்டிஃபிஷியல் ஓகே. இது ஸ்னெயில், இது டாய் ஸ்னெயிலா? அது வந்து பட்டர்ஃப்ளை. நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. அது மாதிரி நம்ம ஷாப்ல வந்து இந்த இது மட்டும் இல்லாம ஃபிஷ் மட்டும் இல்லாம வந்து வேற என்னென்ன இது வச்சிருக்கோம் நம்ம பெட்ஸ்லாம்? நம்ம மெயினாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸும் அப்புறமா பெர்ஷியன் கேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பெர்ஷியன் கேட்ஸ் ரொம்ப சீப் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். அடல்ட்டு கேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2500 கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அண்ணனோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பெர்ஷியன் கேட்ஸும் சரி, ஃபிஷ்ஷஸும் சரி, எல்லாமே வந்து ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது போக வந்து அவங்களுக்கு யூடியூப் சேனலும் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த லிங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வந்து ஆஃபரில் இருக்குது. ஸோ ஆஃபரில் இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் இதெல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஓரளவு பார்த்துடலாம். ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷஸும் ஆஃபரில் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதில் வந்து இது என்ன ஆஃபர் ப்ரோ? இது வந்து 3 பேர் வந்து எடுத்தீங்கன்னா 50 ருபீஸ் கொடுக்குறோம். 3 பேர் வந்து 50 ருபீஸ், அதாவது 6 பீஸ் வரும். ஓகே. என்ன கலர் வேணும்? என்ன கலர் வேணா எடுத்துக்கலாம். சரி. வேற ஏதாவது ஆஃபர்ல இருக்கு நம்ம? வேற ஃபைட்டர் வாங்கினீங்கன்னா பவுலும் ஃப்ரீ. ஓ, இந்த மாடல் பவுல் அப்படிதானே? ஆமாம். ஓகே. பவுல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாடலில் வந்து ரெட்டு ப்ளூ ஃபைட்டர் வாங்கினாலே 150 கேட்பாங்க வெளியெல்லாம். நம்ம ஃபைட்டர் வாங்கினா பவுலும் சேர்த்து கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. நம்ம வந்து ஃபைட்டர் வந்து என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம்? பீட்டாஸ் ஃபைட்டர் 100 ரூபா தான், வாங்கினீங்கன்னா பவுலும் ஃப்ரீ. ஓ, பார்த்தீங்கன்னா வந்து பவுலே வந்து சில இடத்துல வந்து 100 ரூபா 120 ரூபா சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி இம்போர்ட்டட் பவுல்ஸு. ஆனால் இங்கே ஃபிஷ்ஷு பவுல் எல்லாம் சேர்த்தே வந்து 100 ருபீஸ் தான். ஓகே. இது ஓகே. இது வந்து நீங்கள் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா? அந்த பவுல் இப்போதைக்கு நமக்கு ஸ்டாக் இல்லை, அதனால ஆஃபரில் வராது. அதுவுமே அந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவதார், அதோட பேர் ப்ரைஸ் வந்து வெளியே 2000 கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து 500 தான் பேர் கொடுத்துட்ருக்கோம். ஓ, ஓகே. இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து இந்த மேல் தானே? இந்த மேல் மட்டும் தனியாக கொடுக்குறீங்களா? இந்த மேல் தனியாக வேணால் தனியாக கொடுத்துருக்கோம். 250 வரும். 250. சூப்பர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா வந்து அவதார்லாம் வந்து மேக்ஸிமம் நிறைய ஷாப்ஸில் வந்து இருக்காது. ஸோ இவங்க கிட்ட இருக்குது. அதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. அவதார்லேயே வந்து மல்டி கலர்ஸில் வந்து மல்டி கலர்னா பேட்டர்ன்ஸில் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ வரிசையை நம்ம அப்படியே பார்த்துடலாம். இது எல்லாமே வந்து அவதார் தான். எல்லாமே அவதார் தான். கொஞ்சம் பேட்டர்ன் நல்லா வந்திருக்கிறதா நான் சொன்ன ரேட்டு. ஃபுல்லாக ப்ளூயிஷ் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 200 தான். ஓகே. இந்த மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளூயிஷ் வர்றது வந்து பேர் 200. ஓகே. இந்த மாதிரி மிஸ் மார்க்கிங்ல வந்து வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரேட் சீப்பாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளோதான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவங்களுடைய ஃபார்மில் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஃபார்முக்கு வந்து அதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ஃபார்மில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், ஃபார்மில் போய் டேரெக்டாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான இது என்ன ப்ரோ? ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஏன்னா ஒரு ஜோடி 2 ஜோடிக்கு ஃபார்முக்குனா ஏன்னா நமக்கு ஒர்க் இருக்கும். ஒர்க்கை பெண்டிங் பண்ணிட்டு தான் அங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 500 பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 500 to 1000 பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து எடுத்து தரத்தில் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஷாப்பில் வந்து அவங்க மட்டும் தான் இருக்காங்க, அவங்க அப்பாவும் இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு ஃபார்மில் உள்ள ஃபிஷஸ் பார்க்கணும். இவங்க வந்து கப்பியும் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கப்பி பார்க்கணும் அப்படிங்கிறப்போ இவங்க வந்து இங்கே உள்ள வேலைகளை விட்டுட்டு தான் அங்கே போகணும். ஸோ டக்குன்னு வந்து அங்கே வந்து போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மை போய் சும்மா பார்ப்பாங்க, எதுவுமே வாங்க மாட்டாங்க, திரும்ப வந்துடுவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அங்கேயும் வந்துட்டு இங்கேயும் திரும்ப ஓடி வர்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் நீங்கள் வந்து இது பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த ஃபார்மையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் தருவாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அதையும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இவங்களோட ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். ஓகே. இது வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் ரைட்டா? செனகல். ஓகே. இதெல்லாம் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் செனகல். இதோட பீஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 250 ஒரு பீஸ். ஒரு பீஸ் வந்து 250. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்ஹிஷி. ஓகே. இதுவும் செனகல் வெரைட்டி. இது செனகல் வெரைட்டி தான். இதோட ப்ரைஸ் வந்து 450. ஓகே. இதுக்கு வந்து ஃபீடிங் ப்ரோ என்ன கொடுக்குறீங்க நீங்க? லைஃப் ஃபீட் தான் ப்ரோ கொடுக்கணும். லைஃப் ஃபீட் தான் கொடுக்கணும். அதான் பல்லட்ஸ்லாம் குட்டி மீன்க. ஓகே. ஃப்ரோசன் ஆர்டிமியா. ஓகே. இது மேக்ஸிமம் வந்து எத்தனை ஃபீட் வரைக்கும் வந்து 2 ஃபீட் வரை வளரும். 2 ஃபீட் வரைக்கும் வளரும்னா அப்ப இதெல்லாம் குழந்தைங்க ரைட்டா? எஸ். ஓகே. அப்ப பெருசா வளர இதோட அந்த மதிப்புங்கிறது அதிகமா இருக்கு ரைட்டா? ஆமாம். ஓகே. இது பெரிய கோல்டு. இதை பற்றி சொல்லுங்கள்.
இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைஸ் கோல்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வரும் bro. ஓகே. இது ஃப்ளவரான்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்டாக் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்மகிட்ட கம்மியாக இருக்குது தானே? ஆமாம். ஃப்ளோரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 SRD. ஓகே. இப்போ சம்டைம்ஸ் வந்து சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, எனக்கு வந்து இந்த சைஸில் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வேணும். ஐ மீன் இப்போ வந்து எஸ்ஆர்டியில் வந்து ஃபுல் பேல்ஸோட வந்து ஒரு ஃபிஷ் வேணும், ஹெட் பேல்ஸோட வந்து வேணும், இல்லை மான்ஸ்டர் காக் வேணும், இல்லைனா வந்து ஒரு பெரிய ஒரு அரவானா சூப்பர் ரெட் அரவானா வேணும். அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஆமாம், எந்த மாதிரி ஃபிஷஸ் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஆனால் ப்ரீ ஆர்டர் மாதிரி இருக்கும், ஒரு வீக் முன்னாடி சொல்ல மாதிரி இருக்கும். ஓகே. அவங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து காசு வந்து அட்வான்ஸ் மாதிரி வந்து அவங்க பே பண்ணணும், ரைட்டா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வருவாங்க, இப்படி ஃபிஷஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆளே காணாது. கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு விட்டீங்கன்னா கன்ஃபார்மாக எடுத்து தர மாதிரி இருக்கும். நான் வந்து லாஸ் ஆகிடக்கூடாது, ஸோ அதுக்காக தான். ஓகே. அப்புறமாட்டு கொஞ்சம் கப்பீஸ்லாம் இருக்குது. இந்த கப்பீஸ்லாம் நம்ம ஃபார்மில் பார்க்கும்போது டீட்டெயிலாக இந்த கப்பீஸ் பற்றி பார்த்துடலாம். அப்புறமாட்டு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு கலர் விடோஸ். இது வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ. இது வந்து ஹோல்சேல் ரேட்டா இல்லை ரீட்டைலா? இந்த இதுக்கு ரீட்டைல். நம்ம இப்போ தான் ஃபார்மில் இதோட ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 months இதுவும் ஹோல்சேல் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் ரீட்டைலும் இதோட ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த பவுல் மட்டும் தனியாக கேட்பாங்க, ஏதாவது பிளான்ட் வைக்கிறதுக்கோ இல்லை வந்து இந்த லக்கி பேம்பூஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுல்ஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பவுல்ஸ் தனியாக வாங்கணும் அப்படின்னா வந்து என்ன ரேட்? இந்த பவுலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 rupees. 40 ரூபா. ஓகே. அண்ட் நீங்கள் ஃபைட்டரோட சேர்த்து எடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees கொடுத்துரும் பவுலும். அப்போனா வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபைட்டரோட இந்த பவுல் இல்லாமல் இந்த ஃபைட்டரோட ரேட்டு மட்டும் இப்போ கேட்கலாம் 60 ரூபா. 60 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் நார்மலாக நம்ம கிட்ட வாங்கினாலும் ஃபைட்டர் மட்டும் வாங்கினாலுமே வந்து 100 rupees தான். நீங்க வெளியே வாங்கினாலும் 100 above தான் சொல்லுவாங்க. ஓகே. ஆமா, இந்த மாதிரி ஃபுல் மூன்ஸ், ஆமா, ஃபுல் சாலிட் ரேட்ல வந்து கண்டிப்பா வந்து இந்த ரேட்ல வந்து எங்கேயுமே கிடைக்காது. இது ஏன் நம்ம இந்த ரேட்டு கொடுக்குறோம்னா, நம்மளோட ஓன் பிரீட். அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரும் ஃபார்ம் வச்சிருக்காரு, பீட்டா ஃபார்ம். ஓகே. நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லாதப்போ அவர்கிட்ட இருந்து எடுப்போம். அதனால இந்த ரேட்டுக்கு நம்மளால கொடுக்க முடியும். ஓகே. இப்போ இந்த பீட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம். சில பேர் வந்து இதோட பெரிய பவுல்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாமா? என்ன சைஸ்ல வேணாலும் இருக்கும். ஓகே. இப்போ வந்து இவங்களுடைய அக்வாரியம் அக்சசரிஸ்க்குள்ள நம்ம வந்து வரோம். ஸோ இங்கே வந்து பவுல்ஸ் மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே ஓவராலாக பார்த்துடலாம். இந்த சைஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய ஃபாரின் வீடியோஸில் பார்த்துருவோம். அவங்கெல்லாம் வந்து இதில் தான் வந்து கப்பீஸ் ஸ்ட்ரிம்பெல்லாம் வந்து விட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ரேட்டில் இருக்குது? இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. வெறும் ஜஸ்ட் 50 ரூபா தான். பாருங்களேன், வெறும் 50 ரூபாய்க்கு தான் இருக்குது. இந்த இது வந்து 140 ரைட்டா? கீழே வந்து ரேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க 140 rupees. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை. இது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குது. இதில் வந்து பிளான்டட் ப்ளஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிம்ப் வெரைட்டியெல்லாம் விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படி தானே? கேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பீட்டாவுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா பீட்டாவுக்கு நார்மலாக வந்து குட்டி பவுல் கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு பவுல், அதாவது ஒரு கிளாஸ் இது கொடுப்போம் அப்படின்னா ஸ்பேஸும் நிறைய இருந்த மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸு, இந்த படத்துலலாம் மந்திரவாதிங்க வைக்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸ் பவுல் இருக்குது. இது வந்து என்ன ரேட்டு ப்ரோ? 250. ஓகே. கிளாஸ் டேங்கு கூட இந்த சைஸை வந்து ஓவர் ரேட் வரும். கிளாஸ் டேங்க் ரொம்ப ரேட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சீப் ரேட்டில் இது கொடுக்குறோம். ஓகே. ஸ்பேஸ் வந்து ரொம்ப இடிச்சுக்காது, டேபிள்லேயே வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாரியம் பபிள்ஸ் அப்புறமாட்டு ஸ்டோன்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ரேட்டு வந்து என்ன ரேட்டு ப்ரோ? ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி வந்து 50 rupees. ஓகே ப்ரோ, பர் கேஜி. இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும் போல இருக்கு. இது பாக்கெட் 20 rupees. இது 20 rupees. ஓகே. இந்த மாதிரி பவுல்ஸுக்கு வந்து இது வந்து 20 rupees. இது வந்து பவுல் வாங்குறவங்களுக்கு ஓகே 20 rupees. ஓகே ப்ரோ. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஸ்டோன்ஸு, அப்புறம் இந்த இது அது என்னது ப்ரோ, அந்த இது பண்ணுவாங்களே சக்ஷன் டேங்க் செப்பரேட் பண்ணுற அந்த சக்ஷன் கப்ஸு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பேட்ஸுக்குள்ளே ப்ரீடிங் கேஜு, அப்புறமேட்டு டேங்க்கு, இம்போர்ட்டட் டேங்க்ஸ் எல்லாம் வந்து அந்த பக்கம் வச்சுருக்காங்க. அது போக ஃபில்டர்ஸ், இது ஹேங் ஆன் ஃபில்டர்ஸு, லைட்ஸு, அதுக்கப்புறமேட்டு இந்த கப்பீஸு பீட்டாஸ்லாம் வந்து ப்ரீடிங் விடுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி சின்ன இது ப்ரைஸ்லாம் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க தெரியுமா, டப்பா. அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ 90 rupees நினைக்கிறேன். 90 rupees. அது கொஞ்சம் குவாலிட்டி அதிகமானது. ஓகே. கம்மியான ரேட்லாம் இருக்குது. ஓகே, கம்மியான ரேட்லேயும் வச்சுருக்காங்க. அதுபோக
கேட்டு வந்து இவங்க வந்து கேட்டுக்குள்ளே அந்த அக்சசரிஸ்லாம் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த மந்திர கோல்லாம் வந்து பூனை விளையாடுறதுக்குள்ள ஒரு இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஒரு எலி தொங்கும். இதெல்லாம் வந்து பூனைங்க விளையாடுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெல்லு கட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில டாய்ஸ்லாம் வந்து இவங்களோட இந்த அக்வா ஸ்ட்ரீட்டு ஷாப்பில் வந்து வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே வந்து இந்த ஷாப்பில் தான் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஏகப்பட்ட அக்சசரிஸ் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ நான் நாகர்கோவிலில் வந்து பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஏதாவது கடை இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம முடிஞ்சால் வீடியோ எடுத்துகிட்டு போடலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த பக்கமாட்டு மெடிசின்ஸ் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிஸ்டர் ப்ளூ, அப்புறமாட்டு ஆன்டி ஃபங்கலு, அப்புறமாட்டு இச்சஸ்க்கு உள்ளது எல்லாமே, அப்புறமாட்டு மிஸ்டர் க்ரீனு, இந்த மாதிரி எல்லா நார்மலாக வந்து நம்ம இதெல்லாம் கிடைக்கும்ல அது எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறமாட்டு பார்த்திங்கன்னா டிவார்மிங் மெடிசனு, அப்புறமாட்டு பீட்டா க்யூர்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி அவங்க வந்து அவங்களுடைய சேனல்ஸ்லையும் அப்படி இல்லைனா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து ரெகுலர் அப்டேட் பண்ணுவாங்க. இது வந்து ஆர்டிமியா கோன்ஸா ப்ரோ? அப்படி தான் இருக்குது பார்க்க. டேப்லெட்டா இது வந்து சேல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி தானே டேப்லெட்டு? ரொம்ப பேர் கேட்டுட்ருக்கிற இந்த பெக்கானுங்கிற டேப்லெட், ஆர்டிமியா டேப்லெட் வந்து இங்கே அவைலபிளில் இருக்குது. ஸோ இது இப்படி தான் வரும் அந்த டேப்லெட்ஸு. ஒரு இதுக்குள்ளே வந்து எத்தனை டேப்லெட் இருக்கும் ஒரு டப்பாவுக்கு? ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேப்லெட் இருக்கும். ஒரு பீஸாவை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு பீஸாக எடுக்கிறீங்கன்னா 50 ருபீஸ் வரும் ஒரு பீஸ். ஓகேவா? இது ஒரு ஸ்ட்ரிப்பாக எடுத்துட்டிங்கன்னா 120 ருபீஸை கொடுக்குறோம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 85 to 90% ஹேட்ச் ரேட்டுன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ ரிங்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது போக வந்து ஷாப்புக்கு டேரெக்டாக வரவங்களுக்கும் அவங்க இதோட எப்படி வந்து கல்ச்சர் பண்ணுங்கிற மெத்தட்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? இது வந்து யாராவது ஷிப்பிங் நம்ம பார்க்குறவங்க யாராவது ஷிப்பிங் கேட்டாங்கன்னா பண்ணலாமா? இது நார்த் இந்தியா எங்கே வேணால் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. மினிமம் ரேட் வந்து இவ்வளோ தான் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இல்லை? நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணால் போதும், உங்களுக்கு என்ன வேணுனாலும் பண்ணி கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வந்து ஷிப்பிங் வந்து அவங்க வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதில். ஓகே, நார்மலாக உள்ள ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆப்டிமம் அந்த மாதிரிப்பட்ட ஃபுட்டு மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம்ஸு, அதுக்கப்புறமாட்டு இந்த பெரிய இந்த சேனல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அதாவது ஐ மீன் இந்த குரூப்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இந்த பிரின்ஸ் வீனு, அதுக்கப்புறமாட்டு லார்வே, இந்த மாதிரிப்பட்ட ஃபுட்டெல்லாம் வந்து ஓவர் காஸ்ட்டில் அதுவும் வந்து ரொம்ப வந்து பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, எடுக்கணும் அப்படின்னா ப்ரீ ஆர்டர் பண்ணணும், அப்போ தான் வந்து வரும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிரின்ஸ் வீனு, அப்புறமாட்டு லார்வே ஃபுட்டு அது எல்லாமே வந்து இவங்கள்ட்ட வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட்டில் உள்ளதை விட சீப் ரேட்டில் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ ஓகே ப்ரோ, இது வந்து நம்ம per கிராம் 100 கிராம்ஸ் வந்து என்ன ரேட்டுக்கு பண்ணுறோம்? 100 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொடுக்குறோம். இதுவே நீங்கள் 1 kg எடுக்கிறதா இருந்தீங்கன்னா 1300 அந்த மாதிரி எத்தனை கேஜி எடுத்துக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு கம்மியாகும். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். 100 கிராம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 150, இதுவே 1 kg எடுத்தீங்கன்னா 1300. ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது லாபம் அப்படின்னும். ஸோ இது வந்து நமக்கு வந்து எத்தனை கேஜி ப்ரோ? பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg. 5 kg பக்கெட் அப்படி தானே? இப்படி யாருக்காவது வேணுனாலும் அவங்க வந்து இது பண்ணி தருவாங்க. ஒரு பக்கெட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஹோல்சேல் ரேட்டில் அவங்க எடுத்து தருவாங்க. பெரிய பெரிய ஃபார்ம் வச்சு ஃபுட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லார்வல் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே வந்து இது வந்து 1 kg, அப்புறமாட்டு 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் வந்து பேக்கெட் வந்து பண்ணுறாங்க. அது எல்லாமே என்ன ரேட்டுன்னு பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 kg வந்து இதில் வந்து என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? 1 kg எடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1200 கொடுத்துடலாம். இது ஓகே ப்ரோ. 100 கிராம்ஸ்னா 140 கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. மினிமம் வந்து 50 கிராம்ஸா இல்லை 100 கிராம்ஸா? மினிமம் வந்து நம்மக்கிட்ட 50 கிராம்ஸ் உள்ள வெயிட் மிஷின் கிடையாது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ். ஓகே ப்ரோ. 100 கிராம்ஸ் வந்து என்ன ரேட் சொன்னீங்க? 140 ருபீஸுக்கு வந்து இந்த லார்வல் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இந்தியா மார்ட்டு, அப்புறமாட்டு OLX இல்லைனா வந்து வேறு ஏதாவது குரூப்ஸோட செக் பண்ணி பாருங்கள் லார்வல் 100 கிராம்ஸ் வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு. ஸோ உங்களுக்கு எங்கே வாங்கணும், ஐ மீன் எங்கே வந்து உங்களுக்கு சீப்பாக இருக்குது பெஸ்ட்டாக இருக்குதோ அங்கே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம ஷிப்பிங் பண்ணலாம்ல? எங்கே வேணால் பண்ணிக்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு பெரிய பூனையை கையில் எடுத்து வச்சுருக்கீங்க, வீட்டில் வளர்க்குறீங்களா? இல்லை ப்ரோ, சேலுக்கு தான். சேலுக்கா? ஐயோ, கடிச்சிச்சிரும் போல இருக்கே, உள்ளே விட்டுருங்களா? ஓகே, அந்த பூனை வந்து சேலுக்கு தான் வச்சுருக்காங்க. நானும் வீட்டில் வளர்க்குறதுன்னு நினச்சேன். ஓகே ப்ரோ, இந்த பூனை வந்து எவ்வளோ ப்ரோ? நார்மலாக வந்து ஒரு 5000 இருக்குமா ப்ரோ? ஜஸ்ட் 2500 கொடுக்குறோம். ஓ, இந்த சைஸ் இது சேம்
மேல். ஓகே ஓகே ஓகே. இதோட எனக்கு வந்து கேட் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டால் ஃபேஸ் சிங்கிள் கோட் ஹேர். இதோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 months இருக்கும். 2500 பண்ணி கொடுக்கலாம் ஃபைனல். ஓகே ஓகே. இது வந்து ஷிப்பிங் பண்ணலாம்ல? கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் மேக்ஸிமம் பண்ணுறது கிடையாது. டேரெக்டாக வந்து எடுத்திங்கன்னா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், நமக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகே. பார்த்தீங்கன்னா கேட் வந்து அவங்க வந்து ஷிப்பிங் மேக்ஸிமம் வந்து பண்ணுறதில்ல. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எங்கே இருந்து வரைக்கும் வந்து இந்த கேட்ஸ்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல, எங்கே இருந்து, அதாவது நம்ம வேறு அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்களா? ஆமாம், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த மாதிரி நிறைய பிளேஸ்லேயே வந்து கஸ்டமர் டேரெக்டாகவே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 8000 7000 அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. நம்ம அதே ஐட்டம் தான் நிறைய பேர் கிராஸ்ன்னு நினைக்கிறாங்க, கிராஸ் கிடையாது. அதே ஒரிஜினல் ப்ரீடே நமக்கு வந்துட்டு அடல்ட்டுனா வந்து 2500 கொடுத்துட்ருக்குறோம். இதே கிட்டன் உங்களுக்கு தேவைன்னா 4000, மேக்ஸிமம் 4500. ரொம்ப நல்ல குவாலிட்டினா கொஞ்சம் 3500 அந்த மாதிரி பல ரேட்டில் இருக்குது. ரொம்ப ஓவராக ரேட் இல்லாமல் கரெக்டான ரேட்டு கொடுத்துட்ருக்குறோம். ஓகே ப்ரோ. இதுலேயே வந்து நமக்கு வந்து இந்த இது என்ன சொல்கிறது, அந்த செவலை கலரில் வெள்ளை கலர்லலாம் வரும்ல, அதெல்லாம் ரேட்டு வந்து எப்படி வரும்? கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகாது. இதோட ஃபேஸு ஏற்ற மாதிரி தான் ரேட் வரும். இது வந்து டால் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அடுத்த செமி, அடுத்த ஃபுல், அடுத்த எக்ஸ்ட்ரீம் எல்லாம் மேக்ஸிமம் நம்மக்கிட்ட வராது. செமி ஃபுல்லெல்லாம் அடிக்கடி வரும். நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதில் கேட்டோட வீடியோ ரெகுலராக போட்டுருவோம். ப்ரோ, இப்போ வந்து இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த ஃபாரின் வீடியோஸ்லாம் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் நிறைய பார்த்துருக்கலாம். இந்த பூனை நாயெல்லாம் வந்து வச்சு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்லாம் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இவ்வளோ ஒரு பூனை இருக்குது, வெளியே வரமாட்டேங்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 வரும். நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா இதோட டிஸ்கவுண்ட் பண்ணி ரொம்ப கம்மியான ரேட்லேயே கொடுக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே. ஒரு சில கேரளா வீடியோஸில் கூட வந்து இது கொஞ்சம் ட்ரெண்டாக தான் இருக்குது. இந்த பைக்கில் போகும்போது பின்னாடி வந்து இந்த இதை வச்சு கொண்டு போய்ட்டுருப்பாங்க. ஸோ உள்ளே இருக்கிற வெளியே வரமாட்டேங்குது. ஓகே, நான் தெரியுது பாருங்கள். இங்கே ஒரு ஹோலு, இங்கே ஒரு ஹோலு, அப்புறமேட்டு கீழே எல்லாத்துலேயுமே ஹோல் இருக்கும். உள்ளாடி பார்த்தீங்கன்னா உள்ளாடி காமிச்சிடலாம். நல்ல ஒரு ஸ்பேஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பேகும் வந்து இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது. நம்மகிட்ட இந்த பேட்டர்ன் மட்டும் தான் இருக்குமா, இல்லை வந்து வேறு பேட்டர்ன் வந்து வேறுத்தவங்க வேணும்னு கேட்டாலும் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும்? கஸ்டமருக்கு நம்ம எந்த மாதிரி வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். சரி. அதை விட வேணும் அப்படின்னா நீங்கள் தான் ஸ்டிக்கர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பைக்கர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் அந்த டாக்ஸு இதெல்லாம் வந்து வச்சு கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஷார்ட்ஸ் இருக்குமான்னு தெரில, இருந்துச்சுன்னா நான் கீழே வந்து அட்டாச் பண்ணி விட்றேன் பாருங்கள். ஓகே, நம்ம இந்த ஷாப்பில் இருக்கிற ஓவரால் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது ஃபிஷ்ஷு, அதாவது ஃபுட்டு, அப்புறமாட்டு இந்த கேட்டு இருக்கிற எல்லாமே ஓவராலாக பார்த்துட்டோம். ஓகே, இனி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபார்மில் வந்து என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குது, என்னென்ன வெரைட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஓவரால் டீட்டெயிலும் பார்த்துடலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.